டெல்லி காங்கிரஸ் தலைமையால தவிர்க்க முடியாத ஒரு நபர், கேரளாவின் அடுத்த முதலமைச்சர். யார் இந்த டி சதீஷன்? இந்த காணொளியில தெளிவா பார்க்கலாம். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். கடந்த ஏப்ரல் 9 அன்னைக்கு கேரளாவினுடைய சட்டப்பேரவையினுடைய வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதன் பிறகு மே 4 அன்னைக்கு அதோட முடிவுகள் வெளியாகி இருந்தது. 10 ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் கூட்டணி கிட்டத்தட்ட 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுல காங்கிரஸ் மட்டுமே தான் போட்டியிட்ட 92 தொகுதிகளில் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க. கூட்டணி வைஸ் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 102 தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தாலும் யார் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு குழப்பம் கடந்த ஒரு 11 நாட்களாகவே நீடிச்சதை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக காங்கிரசினுடைய பொதுச் செயலாளரான KC வேணுகோபால் அவர்களா இருக்கட்டும், அல்லது முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரான ரமேஷ் சென்னித்தலாவா இருக்கட்டும், அல்லது தற்பொழுதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த VD சதீஷன், இவங்க 3 பேருக்குள்ள கடுமையான ஒரு போட்டி அப்படின்றது நிலவிட்டு இருந்தது. இந்த நிலையில தான் 11 நாள் கழிச்சு காங்கிரஸ் தலைமை ஒரு வழியாக VD சதீஷன் அவர்களை கேரளாவினுடைய முதலமைச்சராக அவங்க ஒப்புக்கொண்டிருக்காங்க. யார் இந்த VD சதீஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1964 ஆண்டு கேரளாவினுடைய எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெட்டூர் அப்படின்ற ஒரு பகுதியில இவர் பிறக்கிறாரு. இவருடைய தந்தையார் ஒரு வனத்துறை அதிகாரியாகவும் இருக்காரு. அவருடைய பெயர் வடச்சேரி தாமோதரன் மேனன். குறிப்பாக VD சதீஷன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் படிச்சதுக்கு அப்புறமாக சட்டமும் படிச்சாரு. குறிப்பாக கேரளாவினுடைய சட்டக்கல்லூரியில LLBயும் அரசு கல்லூரியில LLMம் அவர் முடிச்சிருக்காரு. அதன் பிறகு கேரள உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக இவர் பணியாற்றி இருந்தார். இதை தாண்டி கேரளா ஸ்டூடெண்ட் யூனியனினுடைய தலைவராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. மாணவர் தலைவர் அப்படின்ற இடத்திலிருந்து அவருடைய அரசியல் பயணம் அப்படின்றது தொடங்குது. குறிப்பாக 1996 ஆண்டு தன்னுடைய முதல் தேர்தல் அரசியல்ல அவர் பங்கெடுக்கிறாரு. கேரளாவில் இருக்கக்கூடிய பரவூர் அப்படின்ற சட்டமன்ற தொகுதியில முதல் முறையாக போட்டியிடுறாரு. ஆனால் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே அவர் தோல்வியை தழுவுறாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளரான P. ராஜு அவர்கள் கிட்ட 1116 வாக்கு வித்தியாசத்துல இவர் தோல்வி அடைகிறாரு. ஆனால் அதன் பிறகு 2001 ஆண்டு மீண்டும் அதே P. ராஜுவை எதிர்த்து அவர் மீண்டும் போட்டியிடுறாரு. 2001 ஆண்டு தேர்தலில் கிட்டத்தட்ட 7434 வாக்கு வித்தியாசத்துல P. ராஜு அவர்களை தோக்கடிச்சு VD சதீஷன் அவர்கள் வெற்றி பெறாரு. அதன் பிறகு 2001 ஆண்டு மீண்டும் அதே தொகுதியில போட்டியிடுறாரு. இந்த முறை இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளரான KM தினகரன் அவர்களை 7792 வாக்குகள் வித்தியாசத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறாரு. அதன் பிறகு 2011 ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளரான பனினி ரவீந்திரன் அவர்களை எதிர்த்து 11349 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாரு. அதன் பிறகு 2016 ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளரான சாரதா மோகன் அவர்களை எதிர்த்து 20364 வாக்குகள் வித்தியாசத்துல மீண்டும் வெற்றி பெறாரு. அதன் பிறகு 5வது முறையாக 2021 ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளரான MT நிக்சன் அவர்களை எதிர்த்து 21301 வாக்குகள் வித்தியாசத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறாரு. அதன் பிறகு 2026 ஆண்டு 6வது முறையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளரான ET டைசன் அவர்களை எதிர்த்து 20600 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாரு. தான் போட்டியிட்ட முதல் தேர்தலை தவிர்த்துட்டு தொடர்ச்சியாக 6 தேர்தல்கள்ல இந்த தொகுதியில அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காரு. குறிப்பா கேரள அரசியலை பொறுத்த வரைக்கும் 1985 ஆண்டுக்கு பிறகு LDF UDF, அதாவது காங்கிரஸ் இல்ல கம்யூனிஸ்ட், இந்த 2 அரசுகளுமே மாறி மாறி அவங்க ஆட்சி செய்வாங்க. ஆனால் 2016 ஆண்டு ஒரு சின்ன திருப்பம் அப்படின்றது ஏற்பட்டது. அது என்னன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2016 வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த அரசு மீண்டும் தொடருது. கிட்டத்தட்ட 35 ஆண்டு கால அரசியல் அப்படின்றது அந்த இடத்துல உடைக்கப்பட்டது. மீண்டும் பினராயி விஜயன் அவர்கள் முதலமைச்சராக தொடர்ந்தார். அப்போ என்ன ஆச்சுன்னா, 2016 ஆண்டுல இருந்து 2021 ஆண்டு வரைக்கும் கேரளாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ரமேஷ் சென்னித்தலா அவர்கள் அவர் தலைமையில
அந்த தேர்தலை சந்திச்சு அவங்க தோல்வியை தழுவியிருந்தாங்க இல்லையா, அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவராக வி.டி. சதீஷன் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். குறிப்பாக கேரள அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காங்களோ அவங்க தான் அதிகபட்சமாக முதல்வராக வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமா இருந்தது. அது கடந்த காலத்துல கேரளாவினுடைய முதலமைச்சராக இருந்த ஓமன் சாண்டி அவர்களா இருக்கட்டும் அல்லது V.S. அச்சுதானந்தம் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எதிர்க்கட்சி தலைவராக இருந்துதான் முதலமைச்சர்களாக இருக்காங்க. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் அரசுக்கு எதிராக, குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகள்ல பினராயி விஜயன் அரசுக்கு எதிராக பல்வேறு விதமான போராட்டங்களா இருக்கட்டும் அல்லது அரசை வந்து சரியான இடத்துல வந்து விமர்சிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல வி.டி. சதீஷன் அவர்கள் ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டு இருந்தாரு. மக்கள் மத்தியில அவருக்கு நல்ல கனெக்ட் அப்படின்றது இருக்கு. இதனால தான் இவருக்கு முதலமைச்சர் பதவி அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருந்திருக்கு. டெல்லி தலைமையால தவிர்க்கவே முடியாத ஒரு நபராகவும் வி.டி. சதீஷன் அவர்கள் இருக்காரு. இந்த நிலையில தான் நாளை மே 18ஆம் தேதி அன்னைக்கு கேரளாவினுடைய 13வது முதலமைச்சராக வி.டி. சதீஷன் அவர்கள் பதவி ஏற்க போறாரு. இவருடைய ஆட்சி காலத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வி.டி. சதீஷன் அவர்கள் கேரளாவினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இருந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் புலிவர். நன்றி, வணக்கம். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸ ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.